அனைவருக்கும் காலை வணக்கம். ஜெய்ஷ் மாதாஜி, இன்றைய நிகழ்ச்சியை நாம் தொடங்கலாம். முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இது ஒரு அருமையான ஒரு பொன்னான வாய்ப்பை நீங்க தவற விடாம சகஜயோக ஆன்லைன் மூலம் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நீங்க என்னென்ன மாதிரி எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது இந்த சாட் நீங்க பயன்படுத்தலாம். சாட்டை பயன்படுத்தி நீங்க எனக்கு சொல்லலாம் உங்களோட இந்த சகஜயோகத்துல நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு. என்னென்ன கிடைக்கும், என்னென்ன இதன் மூலம் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியோட மையப்பகுதியில் வீட்டில் எப்படி தியானம் பண்றது அப்படிங்கிறத நம்ம அனுபவபூர்வமா பார்க்கலாம். அதன் பிறகு என்னென்ன நல்முறைகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபாலோ அப் கிளாஸஸ் பத்தி நம்ம சொல்லுவோம். ஒரு அல்லது 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இன்னும் சிலர் தொடர்ந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் கொடுப்போம் அவங்களுக்காக. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். மீண்டும் வணக்கம் ஜெய்ஷ் மாதாஜி. உங்களுடைய தொலைபேசிகள், மொபைல் ஃபோன் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் ரொம்ப உங்க வாழ்க்கையில முக்கியமான தருணமா அமையும். அது நீங்க முழுமையா நம்பலாம். அதனால உங்களுடைய பூரண கவனம் இதுல இருந்தா நல்லது. ஒரு அமைதியான இடத்துல உட்காருங்க, எந்த தொந்தரவும் இல்லாம. முடிஞ்சா ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க, அப்போ ஃபோக்கஸ் நல்லா கிடைக்கும். எந்த விதமான தொந்தரவு இல்லாத இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா தியானம் செய்யும் பொழுது உங்களுக்கு சிந்தனை சிதறாமல் இருக்கும். இந்த சகஜயோகத்தை ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அப்படி வருங்க 1970 அறிமுகப்படுத்தினாங்க. ஸ்ரீ மாதாஜி நிர்மலா தேவி அவர்கள் மத்திய பிரதேசத்துல சிந்துவாரா அப்படிங்கிற இடத்துல பிறந்தவங்க. அவங்க சிறு வயதிலிருந்து இந்தியாவோட சுதந்திரம் மற்றும் நாட்டுப்பற்றுல ரொம்ப அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். தன்னுடைய தந்தை நாக்பூரோட முதல் மேயர். அவர் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்தியாவில் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டா இருந்தவர். அவர் காந்தியோட சேர்ந்து நிறைய சுதந்திர போராட்டத்துக்காக போராடி இருக்கிறார். சாலிவாகனா என்று சொல்லக்கூடிய ஒரு அரச குடும்பத்துல வந்த வம்சாவளி. இவர்கள் எல்லாம் தங்களுடைய பெரிய வசதியான வீடுகள் எல்லாம் விற்று சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க. காந்தியடிகளோட ஆசிரமத்தில எல்லாம் இருந்து நிறைய யூத் இந்தியா மூவ்மெண்ட்ல எல்லாம் ஸ்ரீ மாதாஜி சிறைக்கெல்லாம் போயிருக்காங்க சின்ன வயசுல. அதன் பிறகு சர் சி.பி. வாஸ்தவா அப்படின்னு சொல்லக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களுடைய பிரதம மந்திரியோட ஐஏஎஸ் ஆபீசரா இருந்த அவர்களை திருமணம் முடித்தவங்க. அதன் பிறகு ஸ்ரீ மாதாஜியோட உழைப்பை பாராட்டி பல நாடுகள் அவங்களை கௌரவிச்சிருக்கு. நியூயார்க் போன்ற நகரங்கள் அவங்களுடைய பிறந்த நாளான மார்ச் 21 ஸ்ரீ நிர்மலா தேவி தினம்னு கொண்டாடி இருக்கு. அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 50-60 மாநகரங்கள் உலகெங்கும் அந்த மாதிரி ஒரு தினத்தை கொண்டாடி இருக்காங்க.
ரஷ்யா போன்ற நாடுகள்ல வந்து பெரிய லெவல்ல இதோட ஆராய்ச்சிக்கான நிதி உதவி தந்து பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீ மாதாஜிக்கு வந்து காக்னிட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல PhD கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ மாதாஜி படிப்பால MBBS படிச்சவங்க. இவங்க வந்து உலகத்துல இருக்கிற மக்களுடைய சமநிலையில இல்லாம எல்லாரும் வந்து மனதளவிலும் உடல் அளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த தியானம் வந்து அப்போ வந்து ஒரு எளிதா யாருக்கும் கிடைக்கல. அப்ப அது எப்படி இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து ஒரு எளிமையான முறையில வடிவமைத்து சாமானியர்கள் கூட கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இந்த சகஜ யோக தியானத்தை வந்து நம்ம எல்லாருக்கும் இலவசமா நல்கியிருக்கிறாங்க. சகஜன்னா நமக்குள்ளேயே பிறந்தது, சனா நமக்குள்ளே, ஜானா பிறந்தது. நமக்குள்ளே பிறந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஒரு சூஷ்ம சரீரம் இதான். இப்ப நம்மளுடைய மனநிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியா இருக்கு. ஒரு நாள் நமக்கு வந்து ஏதாவது ஒரு தகவல்னாலேயோ இல்லை நடக்கும் நிகழ்ச்சினாலேயோ நம்மளுடைய மனதுல வந்து கவலை வருது, இல்லை படபடப்பு வருது, ஒரு பயம் வருது, ஒரு எதிர்பார்ப்பு வருது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது, இல்லை எதிர்பார்ப்பு நம்ம நினைத்த நேரத்துல நிறைவேறாம இருந்தா அது நமக்குள்ள ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. சமநிலை கோளாறுகள் நிறைய நடக்குது. இறுதியா என்ன நடக்குது, நம்மளுடைய உடல்கள்ல வியாதிகள் போன்ற விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. அப்போ நமக்கு வந்து மனது அளவிலையும் பிரச்சனை இருக்கு, உடல் அளவிலையும் பிரச்சனை இருக்கு, சமூக லெவல்லையும் பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பல இடங்களை கட்டத்துல நம்ம தாண்டி எப்படி நம்ம வந்து மன அமைதியோட சந்தோஷமா நம்ம இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, உடலை எப்படி ஆரோக்கியமா வைத்துக் கொள்வது, அதே போன்று நமக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும், சமூகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், இது போன்ற ஒரு நல்ல எண்ணங்கள்ல நம்ம இருக்கிறோம். அதுக்கெல்லாம் தீர்வா இந்த சகஜயோகா தியானம் வந்து உங்களுக்கு அமையும். சகஜயோகத்துல என்னைக்குமே எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கிறது கிடையாது. எப்பயுமே இது வந்து கட்டணமின்றி ஒரு எப்படி நம்ம வந்து தியானம் செய்வது வந்து நம்ம மூச்சு விடுறது மாதிரி ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்திற்கு தாய் அன்பிற்கும் எந்த விதமான கட்டணத்தையும் வசூலிக்க முடியாதுங்கிறதுல ஸ்ரீ மாதாஜி தீர்க்கமா இருந்தாங்க. அதே போன்று இதுல பலனடைந்த நாங்கள் அதை உங்களுக்கு அதே முறையில கற்றுத்தருகிறோம். இது ஒரு எளிமையான பயணம். இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு 4-5 நாள் வந்து ஒரு இதற்கு தொடரான ஒரு சில தியான வகுப்புகள் ஆன்லைன்ல இருக்கும். ஒரு 10 கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி வீட்டுல இருந்து தியானம் பண்றதுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நாங்க வாரம் ஆன்லைன்ல நடத்துற ஒரு கூட்டா நடக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் கிளாஸ்லயோ இல்ல தமிழகங்கும் நிறைய சென்டர்ஸ் இருக்கு, லாக்டவுனுக்கு அப்புறம் அங்க நீங்க விசிட் பண்ணலாம். கூட்டா தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய அனுபவம் வந்து அதிகரிக்கும். இப்போ இந்த சூஷ்ம சரீரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய முதுகெலும்புக்கு கீழே ஒரு முக்கோண வடிவ எலும்பு இருக்கு. அந்த முக்கோண வடிவ எலும்புல குண்டலினி சக்தின்னு ஒரு தாய் சக்தி இருக்கு. சின்னதா என்னுடைய மவுஸ் மூவா வருது பாருங்க, சின்னதா அந்த இடத்துல ஒரு என்ன சொல்லக்கூடிய கொசுவர்த்தி சுருள் மாதிரி ஒரு சுருள் இருக்குது இல்லையா, இந்த சுருள் வந்து குண்டலினி சக்தி. இந்த குண்டலினி சக்தி எல்லாருக்கும் வந்து உறங்கிய நிலையில தான் இருக்கு, எப்போதும் ஒரு உறங்கிய நிலையில இருக்குது. அந்த குண்டலினி சக்தியை விழிப்புணர்வு கொண்டு வரும்போது நம்மளுடைய சக்தி மையங்கள் வந்து ஆற்றல் பெறுகிறது. நம்மளுடைய சக்தி மையங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த 1-2 போட்டு ஒரு ஒன்னு பூ மாதிரி இருக்குங்க இல்லையா, இவைகளை வந்து சக்கரங்கள் என்று சொல்கிறோம். இந்த சக்கரங்கள் சக்தி மையங்கள் அல்லது ஆங்கிலத்தில் பிளக்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவை நம்முடைய உடல் சீராக செயல்படுவதற்கு ஏதுவா அமைது, சக்திகளை தருகிறது, ஆற்றல்களை தருகிறது. இந்த சக்தி மையங்கள் பழுதடையும் பொழுது நம்மளுடைய அதனை சுற்றி இருக்கும் உறுப்புகளும் பழுதடைகின்றன. மெல்ல மெல்ல அந்த சக்தி மையங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் பொழுது அதை சுற்றி இருக்கும் உறுப்புகள் தானாகவே செயல்பட ஆரம்பிக்கின்றன.
ஆக நம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதனுடைய வேர் பகுதியில் சென்று சரியமைக்கக்கூடிய வல்லமை நம்முடைய தியானத்திற்கு இருக்கிறது. இந்த சரீரத்துல பாத்தீங்கன்னா இட நாடி பிங்கள நாடி, லெப்ட் சிம்பத்தட்டிக் ரைட் சிம்பத்தட்டிக், இது வந்து இட நாடி, இது வந்து பிங்கள நாடி. நம்ம இடப்புறம் இருக்கிற இந்த இட நாடி நம்ம அதிகபட்சமா கவலையா இருக்கிற நேரத்திலையும், நம்ம எப்பயுமே கடந்த காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையும், எதிர்மறையான சிந்தனைகளோடு இருக்கிறதுனாலையும், நம்முடைய உடம்புல வந்து உடலும் உள்ளமும் சார்ந்த நோய்கள், வைரஸ்கள், பாக்டீரியா இந்த மாதிரி அதிகபட்சமா நம்மளுடைய தாக்கும் பொழுது இந்த இடநாடி வந்து பாதிக்கப்படுது. இந்த இடநாடி வந்து நல்ல பவர்ஃபுல்லா சக்தியோட இருந்துச்சுன்னா நம்மளால எந்த விதமான வைரஸையும் ஃபைட் பண்ண முடியும். அதே மாதிரி பிங்கள நாடி வந்து வீக்கா இருந்தா நம்ம அதிகபட்சமா படபடப்போட எதிர்காலத்தை நினைச்சு அதிகமா திட்டமிடுதலும், எதிர்காலத்தை நினைச்சு அதிகமா பயப்படுறதும், இது போன்ற சமநிலை கோளாறுகள்ல நம்ம இருப்போம். சில சமயங்கள்ல சிலருக்கு வந்து இரண்டுமே இருக்கும். கடந்த காலத்தோட பாதிப்பும் அதிகமாக இருக்கும், எதிர்காலத்தோட பயமும் இருக்கும். இரண்டும் கலந்து அவர்களை பாடாப்படுத்தி கொண்டிருக்கும். இச்சமயத்துலதான் நம்ம வந்து நிகழ்காலமான சுழுமுனை நாடியிலே எப்படி இருப்பது, நம்முடைய கவனத்தை நிகழ்காலத்தில் வைத்து நாம் செய்யும் செயல்களிலும் எவ்வாறு வெற்றி காண்பது, நம்முடைய உடல்களை எப்போது ஆரோக்கியமாக வைத்திருப்பது, இது போன்ற பல விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதும் அனுபவபூர்வமா பார்க்கறதுக்கு இருக்கும். அதனால நீங்க வந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்க. இப்போ நம்ம இந்த சக்கரங்களை பத்தி பேசணும். இந்த சக்கரங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பண்புகள் இருக்கு. எல்லா சக்கரங்களை பத்தி இன்னைக்கு பேச முடியாது. குறிப்பா நம்ம 4வது லவ் அண்ட் கம்பேஷன் எழுதிருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அநாகத சக்கரம் சொல்றோம், இதய சக்கரம்னு கூட நீங்க சொல்லிக்கலாம். இந்த அநாகத சக்கரம் விரிவடைந்து சக்தி ஊட்டப்பட்ட சிறப்பா செயல்படும் போது நம்ம தன்னம்பிக்கை உள்ளவர்களாக மாறுகிறோம், தைரியமானவர்களாக மாறும். நம்முடைய இதயமும் நுரையீரலும் சிறப்பாக செயல்படுகிறது. நம்முள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக செயல்படுகிறது. மாறாக இந்த சக்கரமானது பழுதடையும் பொழுது இந்த பண்புகளுக்கு எதிர்மறையான நிகழ்வுகள் நம்முள் நடைபெறுகிறது. பயம் அதிகரித்து, தன்னம்பிக்கை இல்லாமல், நோய்வாய்ப்பட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து காணப்படுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இதை வந்து நம்மளை நாமே பயிற்சியில இதை கொண்டு வர முடியாது. ஒரு பயந்த சுபாவம் உள்ளவங்க பயிற்சி மூலம் ஓரளவு தான் அதை சரி பண்ண முடியும். ஏன்னா அந்த பயம் வந்து நீங்க பயிற்சி பெற்ற விஷயத்த மட்டும்தான் தைரியமா செய்யும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ சைக்கிள்ல ஓட்டுறதுக்கு உங்களுக்கு பயமா இருக்கு. அப்போ பயம் உணர்த்து போகணும்னா நீங்க சைக்கிளை ஓட்டி ஓட்டி பழகி அதுக்கப்புறம் அந்த சைக்கிள் ஓட்டும் போது அந்த பயம் போயிடும். ஆனா அதுக்கப்புறம் பைக் ஓட்டினா அதே பயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா அந்த பய உணர்வுங்கிறது உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க பயிற்சினால அந்த பயத்தை வெளியில இருந்து வந்திருக்கீங்க. ஆக நமக்கு தீர்வு வந்து பயிற்சி மட்டும் கிடையாது, பயிற்சி தேவைதான். நமக்கு தன்னம்பிக்கை, தைரியம்ங்கிறது நம்மளுடைய ஆணி வேர்ல இருந்தே வரணும். அதற்காக தான் இந்த சக்கரத்தை நம்ம வந்து மேம்படுத்தணும். சரி, நம்மளா மேம்படுத்த முடியாது. நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், நம்மளால வந்து பயிற்சி தான் செய்ய முடியும், நம்மளால முயற்சி தான் செய்ய முடியும். அப்ப நமக்குள்ளே வந்து ஒரு மாற்றம் நடக்கணும். இப்ப எண்ணங்கள் வருகிறது. நான் எனக்கு பிடிக்காத ஒருத்தரை பத்தி ஒரு எண்ணம் வருகிறது. அவரு நமக்குள்ள நடந்த ஒரு விரும்பத்தகாத ஒரு சம்பவம், மனசு கஷ்டமான ஒரு சம்பவம், கோபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய சிந்தனைக்குள் வருகிறது. அப்ப நம்மளுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும்? அந்த ஒரு மனநிலை 6 மாதங்களுக்கு முன்னே நடந்தது கூட நம்மளுடைய இப்ப இருக்கிற மனநிலையை மாற்ற வல்லமை படைத்தது. ஏனென்றால் நம்முடைய சக்கரங்கள் அந்த சக்தியோட இல்லை. அது வந்து அந்த சூழ்நிலைய ஒரு சாட்சி பாவத்துல பார்க்காம அதை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதை வந்து பிரதிபலிக்குது, அதை வந்து உள்வாங்கி கொள்கிறது. அதனால வந்து நமக்குள்ள ஒரு மாற்றம், வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்து.
ஆகவே நமக்கு வந்து நிறைய நற்பண்புகள் நம்முள் புதைந்து இருக்கின்றன. முதலாவது சக்கரத்துல வந்து விவேகம் கிடைக்கிறது. இரண்டாவது சக்கரத்துல வந்து நம்மளுடைய கவனம் சிதறாமல் செய்யும் செயல்களிலும் நம்முடைய நமக்குள்ளே தேவையில்லாம வெளியில எல்லாம் சுத்தாம சிதறாம நமக்குள்ளே இந்த கவனத்தை உள்ள வைக்குது. நம்முடைய படைப்பாற்றலை மேம்படுத்துகிறது. நம்மளுடைய அமைதி, மன அமைதி மூன்றாவது சக்கரத்திலிருந்து வருகிறது. திருப்தி, தன்னம்பிக்கை, தைரியம், பேச்சாற்றல், அதாவது ஐந்தாவது சக்கரம் மேம்படும் போது பேச்சாற்றல் மேம்படுகிறது. நம்முடைய ஒரு நிகழ்ச்சியை அதில் நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையில ஈடுபடாம அதை வெளியில இருந்து எப்படி சமாளிக்கிறது, சாட்சி பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு நற்பண்பு நமக்குள் வருகிறது. அனைவரையும் மன்னிக்கக்கூடிய ஒரு நற்பண்பு, தியாக மனப்பான்மை. இதையெல்லாம் மீறி சகஜ யோகத்துல நமக்கு நாமே குருவாகிறோம். ஏன்னா இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சக்கரங்களும் ஒவ்வொரு விரல்கள்ல, உள்ளங்கைகள்ல, உள்ளங்கையின் அடியில ஒரு பிரதிபலிப்பா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சக்கரங்கள் வந்து உடல்ல வெவ்வேறு பாகங்கள்ல பிரதிபலிக்கும். போக போக நீங்க அதை தெரிஞ்சுக்குவீங்க. தலைகள்ல தெரியும், கால்கள்ல தெரியும், கைகள்ல தெரியும். ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம இந்த சக்கரங்களை வந்து உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து அதன் பின் இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட, மன சம்பந்தப்பட்ட, ஆன்மீக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு நாம் தீர்வு காண முடியும். இதுதான் நம்மளுடைய உள்புறம் இருக்கும் வந்து ஒரு அறிவியல். இதை நம்ம வந்து அனுபவபூர்வமா இப்ப பார்ப்போம். பேசிட்டே இருந்த டைம் ஆயிடும். நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியோட, இந்த ப்ரோக்ராமோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல நீங்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல சில டீட்டெயில்ஸ் அனுப்புறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட டீட்டெயில் போடுறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் வந்து இதோட தொடர்ச்சியோட வகுப்போட இதோட தகவல்கள்லாம் அதில் மூலம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அந்த லிங்க் நீங்க சாட்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒவ்வொரு முறை நம்ம வந்து தியானம் செய்யும் பொழுதும் ஒவ்வொரு இடத்துல நம்ம கை வைக்க போறோம். நீங்க நாற்காலியில் அமர்ந்திருந்தீங்கன்னா 2 கால்களையும் தரையில படுற மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள். தரையில் அமர முடியும்னா இது போன்று பத்மாசனத்துல அமருங்கள். வலது கை வந்து நம்முடைய இதயத்துல இருக்கணும், இடது கை நம்முடைய மடியில இருக்கணும். இதுதான் முதல் ஸ்டெப். ஒவ்வொரு இடத்துல கை வைக்கும் போதும் ஒரு உறுதிமொழியோ அல்லது ஒரு பிரார்த்தனையோ நம்ம செய்வோம். இது நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு வீடியோ, ஸ்ரீ மாதாஜி அவர்கள் இதை வந்து ஆங்கிலத்துல சொல்லும் பொழுது அதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லக்கூடிய ஒரு காணொலி காட்சி மூலம் நான் அதை பண்றேன். நம்ம இப்போ அனுபவபூர்வமா பண்ணலாம். இப்ப நீங்க கண்களை திறந்து பார்த்து இதை செய்து பயிற்சி செஞ்சுக்கலாம். அப்பதான் தவறு வராம இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இதயத்துல இடது கை மடியில இருக்கணும். இடது கை வந்து உங்களுடைய உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி விரிந்த நிலையில் இருக்கணும். இப்ப தாயே நானே எனக்கு குருவான் 2வது முறை நம்ம கேட்கிறோம். வயிற்றோட மேற்பகுதியில இருக்கணும். விலா எலும்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்முடைய வலது கை இடது புறமா இருக்கணும். இடது கை மடியில தான் இருக்கணும். வயிற்றோட மேற்பகுதியில் இருக்கிற கை வயிற்றோட கீழ்ப்பகுதிக்கு வரணும். கவனமா செய்யுங்க. இடது பக்கம் மட்டும்தான் நம்ம செய்யணும். தாயே எனக்கு தூய அறிவை தாருங்கள், மெய்ஞானத்தை தாருங்கள். திரும்பவும் வயிற்றோட மேற்பகுதியில நம்ம வலது கை,
நம்ம ஏற்கனவே கேள்வி கேட்டோம், தாயே நானே எனக்கு குருவானு. இந்த இடத்துல நான் எனக்கு குரு என்று பதில் சொல்லணும். அப்புறம் இதயத்துல மீண்டும் கை. ஏற்கனவே நான் ஆத்மாவா என்று கேட்டோம், இப்பொழுது நான் ஆத்மாதான் என்று பதில் சொல்லுவோம். இதன் பிறகு உங்களுடைய இடது கையை மேலே எடுத்து நம்முடைய இடது கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல தாயே நான் குற்ற உணர்வு அற்றவன் அற்றவள். இதை மீண்டும் மீண்டும் கூற வேண்டும். இடது கழுத்தும் தோள்பட்டையும் சேரக்கூடிய அந்த கார்னர். அதன் பிறகு நம்முடைய வலது கை நெற்றி பகுதியில் தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன் என்று கூற வேண்டும். தாயே நான் என்னை மன்னிக்கிறேன், நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன். இது வாயளவுல சொல்றது மட்டும் கிடையாது, நம்ம முழுமையா நமக்கு நாமே உண்மையா சொல்லணும். தலையோட பின்புறத்தில் வலது கையை வைத்துக் கொள்ளுங்கள். தலைக்கு மேடாக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் உங்களுடைய வலது கையை வைத்துக் கொண்டு தாயே நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னியுங்கள். இறுதியாக உங்களுடைய வலது கையை நன்கு விரித்து உச்சந்தலையில் அழுத்தி 7 முறை வலச்சுழியாக சுத்த வேண்டும். மேற்புறம் இருக்கும் தசையை மட்டும்தான் நன்கு அழுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய விரல்கள் விரிந்த நிலையில் இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும். அப்பொழுது உங்களுடைய உச்சந்தலையில் நன்றாக அழுத்தம் பதியும். வலச்சுழியாக அழுத்தி 7 முறை சுற்றும் பொழுது தாயே தயவு செய்து எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தந்தருளுங்கள் என்று மனமாற கேளுங்கள். இவைகள் தான் நாம் செய்யக்கூடிய இந்த முறை. இப்போ நீங்க கண்களை மூடிக்குங்க. கண்களை மூடிக்கொண்டு இந்த ஸ்டெப்ஸை நம்ம செய்வோம். இல்ல ஒரு முறை நீங்க வீடியோல பார்க்கணும்னா நான் அதை ஒரு தடவை ட்ரை பண்றேன். செயல்முறை தொடங்கும். Please put your right hand on your heart. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். This is the center where the spirit resides. இந்த சக்தி மையத்தில் தான் ஆத்மா இருக்கிறது. If you become the spirit, in the light of the spirit, you become your guide, your master. நீங்கள் ஆத்மாவாக மாறும் பொழுது ஆத்மா உங்களுடைய வழிகாட்டியாகவும் குருவாகவும் மாறுகிறது. Then you put your hand on the upper portion of your abdomen on the left hand side. பிறகு உங்களுடைய வலது கையை இடது புறம் உள்ள வயிற்றுக்கு மேற்பகுதியில் வைக்கவும். This is the center of your mastery. ஆதிக்கத்திற்கான சக்தி மையம் இதுதான். This is being created by great prophets. இது மகான்களால் உருவாக்கப்பட்டது. We have to just enlighten it. நாம் அவைகளுக்கு ஒளி ஊட்ட வேண்டும். Now, please take your right hand in the low portion of your abdomen, on the left hand side. இப்பொழுது உங்களுடைய வலது கையை இடது பகுதியில் வயிற்றுக்கு கீழ்ப்புறம் வைக்கவும்.
This is the center for pure divine knowledge. இதுதான் தெய்வீக அறிவின் சக்தி மையம். Again we raise our hand in the upper portion of our abdomen. மீண்டும் நம்முடைய வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் கொண்டு செல்வோம். Then we raise our right hand on our heart. அதன் பிறகு வலது கையை இதயத்தின் மேல் வைப்போம். Now we raise our right hand in the corner of our neck and our shoulder and turn our head to our right. இப்பொழுது வலது கையை கழுத்தும் தோள்பட்டையும் சேரும் இடத்தில் வைத்துக்கொண்டு தலையை வலதுபுறமாக திருப்பவும். This is the center as I told you. இந்த சக்தி மையம்தான் நான் சொன்னது போல. I told you this center is it gets in trouble when you feel guilty. நீங்கள் குற்ற உணர்வோடு இருக்கும் பொழுது பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறது. Now, please take your right hand on top of your forehead across and put down your head. இப்பொழுது உங்களுடைய வலது கையை நெற்றி பகுதியில் நேராக வைத்துக் கொள்ளவும், தலையை சற்று தாழ்த்தவும். This is the center where you have to forgive others. இந்த சக்தி மையத்தில் நீங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். Now please take your right hand back side of your head and push back your head. உங்களுடைய வலது கையை தலைக்கு பின்புறம் வைத்து தலையை மேல் நோக்கி பார்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, just for your satisfaction, you have to ask forgiveness from the all-pervading divine power. இங்கே குற்ற உணர்வு இல்லாமல், உங்களுடைய தவறுகளை எண்ணாமல், உங்களுடைய திருப்திக்காக எல்லாம் அல்ல இறை சக்தியிடம் மன்னிப்பு கேட்கவும். Now, the last center which is important. இப்பொழுது கடைசி சக்தி மையம் மிகவும் முக்கியமானது. Please stretch your palm. தயவு செய்து உள்ளங்கையை and put the center of your palm on top of the fontanelle bone area, which was the soft bone in your childhood. விரித்து அதன் மைய பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். அந்த இடம்தான் குழந்தை பருவத்தில் மெலிதாக இருந்தது. Now, very important is to push back your fingers. There's a good pressure. There should be a good pressure on your scalp. மிக முக்கியமாக விரல்களை நன்கு விரித்து அழுத்தம் கொடுப்பது அவசியம். Now, please put down your head. தயவு செய்து தலையை கீழ் நோக்கி சாய்க்கவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. இப்பொழுது தலையின் மேற்புறம் உள்ள தசையை வலப்புறமாக 7 முறை சுழற்றவும். That's all we have to do. இவைகள் தான் நாம் செய்ய வேண்டியவை. Now you have to close your eyes. இப்பொழுது கண்களை மூடுங்கள். And till I tell you, please don't open your eyes. நான் சொல்லும் வரை தயவு செய்து கண்களை திறக்காதீர்கள். Both the feet away from each other. இரு கால்களையும் தனித்தனியாக ஊன்றி வைக்கவும். Now please take out your spectacles. தயவு செய்து உங்களுடைய கண்ணாடிகளை கழற்றி வைக்கவும். Put your right hand on your heart. உங்களுடைய வலது கையை இதயத்தில் வைக்கவும். This is terrible. Such heat I am absorbing from all of that. I have already told you
that if you become the spirit, you become your own master. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் ஆத்மாவாக மாறும்பொழுது நீங்கள் உங்களுக்கு குரு ஆகிறீர்கள். So now please take your hand, the upper portion of your abdomen on the left hand side. தயவு செய்து உங்களுடைய வலது கையை இடது வயிற்று பகுதியின் மேற்புறமாக வைக்கவும். Here you have to say again another question. இங்கு மீண்டும் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். 3 times please ask, Mother, am I my own master? 3 முறை கேட்கவும், தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? தாயே, நான் எனது குருவா? I have already told you that I respect your freedom. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நான் உங்களுடைய சுதந்திரத்தை மதிக்கிறேன் என்று. And I cannot force pure knowledge on you. மேலும் ஞானத்தை நான் உங்களுள் திணிக்க முடியாது. You have to ask for it. நீங்கள் தான் கேட்க வேண்டும். So please take your right hand in the lower portion of your abdomen on the left hand side and press it hard. எனவே உங்களுடைய வலது கையை இடதுபுறம் வயிற்று பகுதியில் கீழ்ப்புறமாக சற்று அழுத்தி பிடிக்கவும். Here you have to ask 6 times because this center has got 6 petals. இங்கே 6 முறை கேட்க வேண்டும், ஏனெனில் இந்த சக்தி மையத்திற்கு 6 இதழ்கள் உள்ளன. Please say, Mother, give me pure knowledge. Please, Mother, give me pure knowledge 6 times. தயவு செய்து கேளுங்கள், தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள். தயவு செய்து தாயே, எனக்கு தூய அறிவை தாருங்கள் 6 முறை. As soon as you ask for pure knowledge, your Kundalini starts moving upward. தூய அறிவை கேட்ட மாத்திரத்தில் குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர்கிறது. So now we have to nourish our higher centers so that Kundalini can pass easily through them. குண்டலினி சக்தி மேல் நோக்கி நகர ஏதுவாக நாம் மேலே இருக்கும் சக்தி மையங்களுக்கு ஊட்டமளிப்போம். It has to be nourished with our self-confidence. முழு நம்பிக்கையோடு ஊட்டமளிக்க வேண்டும். So now please take your right hand in the upper portion of your abdomen. இப்பொழுது வலது கையை வயிற்றுக்கு மேற்புறம் வைக்கவும். And here you have to say with full confidence 10 times, Mother, I am my own master. Please say it 10 times. இங்கே நீங்கள் முழு நம்பிக்கையோடு 10 முறை, தாயே, நானே எனது குரு. தயவு செய்து 10 முறை கூறவும். I have already told you that you are not this body, this mind, this ego, these conditionings, but you are pure spirit. நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்கள் இந்த உடலோ மனமோ அகங்காரமோ மமகாரமோ இல்லை, நீங்கள் ஒரு தூய ஆன்மா. So now please raise your right hand on your heart. அதனால் இப்பொழுது தயவு செய்து உங்களுடைய வலது கையை இதயத்தின் மேல் வைக்கவும். And here with full confidence say 12 times, Mother, I am the pure spirit. இங்கே முழு நம்பிக்கையோடு 12 முறை, தாயே, நான் தூய ஆத்மா.
என்று கூறவும். The all-pervading divine power is the ocean of divine knowledge. எல்லாம் அல்ல இறை சக்தி பெருங்கடலை போன்ற தெய்வீக அறிவுடையது. It is the ocean of compassion and bliss. அதுதான் சமுத்திரத்தை போன்ற அன்பும் ஆனந்தமும். But above all, it is the ocean of forgiveness. இவைகளுக்கு மேலாக கடல் அளவுக்கு மன்னிக்கும் தன்மையுடையது. So whatever mistake you have committed can be easily dissolved by this ocean of forgiveness. எனவே தாங்கள் எப்பேற்பட்ட தவறு செய்திருந்தாலும் இந்த மன்னிக்கும் பெருங்கடலில் எளிதாக கரைக்க முடியும். So now please raise your hand on to the corner of between your neck and your shoulder and turn your head to your right. உங்களுடைய வலது கையை இடப்புறமாக உள்ள தோள்பட்டையும் கழுத்தும் சேரும் இடத்தில் வைத்து தலையை வலதுபுறமாக திருப்பவும். Here now with full confidence, please say 16 times, Mother, I am not guilty at all. இங்கே முழு நம்பிக்கையோடு தயவு செய்து 16 முறை சொல்லவும், தாயே நான் குற்ற உணர்வோடு இல்லை. Please turn your head to your right. தயவு செய்து தலையை வலதுபுறம் திருப்பவும். Now, I have already told you, whether you forgive or don't forgive, you don't do anything. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன், நீங்கள் மன்னித்தாலோ இல்லை என்றாலோ நீங்கள் எதுவும் செய்வதில்லை. But you torture yourself and play into wrong hands. ஆனால் உங்களை நீங்கள் சித்திரவதை செய்து தவறான கைகளில் மாட்டிக்கொள்கிறீர்கள். Please take your right hand on top of your forehead and put down your head. செய்து உங்களுடைய வலது கையை நெற்றியின் மேற்பகுதியில் வைத்து தலையை சற்று தாழ்த்தவும். Here you have to forgive everyone in general. Not how many times, but from your heart. இங்கே நீங்கள் அனைவரையும் பொதுவாக மன்னிக்கவும். எத்தனை முறை என்பதில்லை, ஆனால் இதயத்திலிருந்து. If you do not forgive, then you will also miss your self-realization, because Kundalini cannot pass through the constricted Agya Chakra. நீங்கள் மன்னிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஆத்ம விழிப்புணர்வை இழந்து விடுவீர்கள். ஏனெனில் குண்டலினி கடினமான இந்த ஆக்னேய சக்கரத்தை கடந்து செல்ல முடியாது. Now please take back your hand on the back side of your head and put it up as far as possible. இப்பொழுது தயவு செய்து வலது கையை தலையின் பின்புறம் எடுத்துச் சென்று தலையை முடிந்த வரை பின்னோக்கி சாய்க்கவும். Here, without feeling guilty, without counting your mistakes, for your satisfaction, you have to say, "O divine power, please forgive me if I have done any mistakes." இங்கே குற்ற உணர்வோடு இல்லாமல் தவறுகளை எண்ணாமல் உங்களுடைய முழு திருப்திக்காக, கடவுளே என்னை மன்னியுங்கள், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால். Now, this has to be said from your heart, not how many times. இதை இதயபூர்வமாக சொல்ல வேண்டும், எத்தனை முறை என்பதல்ல. Now please stretch your palm fully.
இப்பொழுது வலது உள்ளங்கையை முழுவதுமாக விரிக்கவும். And put the center of your palm on top of the fontanelle bone area. வலது உள்ளங்கையின் மையப் பகுதியை உச்சந்தலையில் வைக்கவும். விரல்களை push back your fingers. Why are you not doing, madam? நன்றாக விரிக்கவும். Why is she not doing it? This lady. To listen only. Huh? She only wants to listen. Then let her go. She should go. Alright, now put your right hand on your fontanelle bone area. இப்பொழுது வலது உள்ளங்கையை தலையின் உச்சியில் வைத்து And please put down your head. தலையை சற்று தாழ்த்தி கொள்ளவும். Here now, you have to move your scalp 7 times clockwise. But here again, I cannot force self-flagellation on you. இப்பொழுது நீங்கள் தலையின் மேற்புறம் உள்ள தசையை 7 முறை வல சுழியாக சுற்றவும். மீண்டும் நான் ஆத்ம விழிப்புணர்வை உங்களுக்குள் புகுத்த முடியாது. You have to ask for your self-flagellation. நீங்கள் தான் ஆத்ம விழிப்புணர்வை கேட்க வேண்டும். So while moving your scalp 7 times, you should just say, Mother, please give me my self-flagellation. ஆகவே தலை தசையை 7 முறை சுற்றும் பொழுது, தாயே எனக்கு ஆத்ம விழிப்புணர்வு தாருங்கள். 7 times, please. 7 முறை. Recline. Now please take down your hands. இப்பொழுது தயவு செய்து இரு கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். Put both the hands like this towards me. Strecken Sie beide Hände mir entgegen. Open your eyes. இரு கைகளும் என்னை நோக்கி இதே போன்று நீட்டுங்கள். Watch me. Watch me without thinking. You can do it. கண்களை திறங்கள், என்னை பாருங்கள், எண்ணங்கள் இல்லாமல் பாருங்கள், உங்களால் முடியும். Now, please put right hand towards me. இப்பொழுது வலது கையை என்னை நோக்கி நீட்டுங்கள். And put down your head and see with your left hand if there is a cool or a warm breeze coming out of your head. தலையை சற்று தாழ்த்தி உங்களுடைய இடது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று தலையிலிருந்து வருகிறதா என்பதை பாருங்கள். You shouldn't put your hand on top of your head, உங்களுடைய கையை தலை மீது வைக்கக்கூடாது. but away from it. தலையை விட்டு விலகி மேற்புறமாக வைக்கவும். Now, please put your left hand towards me. தயவு செய்து உங்களுடைய இடது கையை என்னை நோக்கி வைக்கவும். And now bend your head and see with your right hand if there's a cool or a hot breeze coming out of your fontanelle bone area. தலையை சற்று தாழ்த்தி இப்பொழுது உங்களுடைய வலது கைகளால் குளிர்ந்த அல்லது சூடான காற்று வருகிறதா என்பதை பாருங்கள். Now, please put your right hand towards me again. And with the left hand you can see it again. இப்பொழுது தயவு செய்து வலது கையை என் நோக்கி
வைத்து இடது கையால் திரும்பவும் பாருங்கள். Now, raise both your hands towards the sky. இப்பொழுது இரு கைகளும் வான் நோக்கி உயர்த்தி And ask a question. இந்த கேள்வியை கேளுங்கள். One of these 3 questions, any one of them 3 times. இதில் ஏதாவது ஒரு கேள்வியை, ஏதாவது ஒன்றை 3 முறை Push back your head and ask the question, Mother, is this the cool breeze of the Holy Ghost? தலையை பின்னோக்கி சாய்த்துக் கொள்ளவும் கேள்விகளை கேளுங்கள். தாயே, இதுதான் எல்லாம் அல்ல இறைவனின் அன்பு சக்தியா? Or ask the question 3 times, Mother, is this the all-pervading power of divine love? Or ask the question 3 times, Mother, is this the Parama Chaitanya? அல்லது 3 முறை, தாயே, இதுதான் பரம சைத்தன்யமா? Please take down your hands. கைகளை கீழே வையுங்கள். All those who have felt cool breeze or hot breeze from their fontanelle bone area or on their fingertips or on their palms, please raise both your hands. குளிர்ந்த அல்லது சூடான உணர்வை உச்சந்தலையிலோ உள்ளங்கைகளிலோ விரல் நுனிகளிலோ உணர்ந்தவர்கள் இரு கைகளையும் தூக்கவும். The whole of Austria, may God bless you. May God bless you. இரு கைகளும் மடியில் வைத்து தொடர்ந்து தியானத்தில் இருங்கள். மெதுவாக கண்களை திறக்கலாம். இந்த தியானத்தை பத்தி இதோட தொடர்ச்சியான வகுப்புகள் பத்தி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அறிவிக்கிறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்ல தயவுசெய்து ஜாயின் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இதுல இருக்கிற இந்த நம்பர்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க தொடர்பு கொள்ளலாம். இப்போ யாருக்கெல்லாம் வந்து சூடா தெரிஞ்சிச்சோ, 2 கையிலையும் சூடா தெரிஞ்சிச்சோ, அவங்கெல்லாம் 2-3 நாள் தியானம் செய்யும் பொழுது நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்றதை வந்து நீங்க அதிகம் சொல்லி வாருங்கள். உங்களுக்கு அது குளிர்ச்சியாக ஆரம்பிக்கும். அதே போல எந்த கையிலையும் அப்படி தெரியல, உங்களுக்கு எந்த மாற்றமும் நடக்கலன்னா இந்த லிங்க் வந்து ரெக்கார்டடா இருக்கும் இதே இடத்துல. ஸோ உங்களுக்கு சாயந்தர நேரத்துல நாளைக்கு எப்ப டைம் கிடைக்குதோ இதே லிங்கை கிளிக் பண்ணி நீங்க திரும்ப ஒரு முறை இந்த அனுபவம் நடக்கிற இடத்துக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு நீங்க அந்த அனுபவத்தை மட்டும் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் போகும். அது அந்த இடத்த மட்டும் நீங்க பிளே பண்ணி இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை மீண்டும் மீண்டும் நீங்க இதை பார்க்கலாம். இந்த வீடியோ லிங்க் இது அங்கேயே ரெக்கார்டட் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா இந்த நம்பர்ல சொல்லுங்க, இல்ல சாட்ல கேளுங்க. இப்போ நாங்க பதில் சொல்றோம். சாப்பிட்டுட்டு பண்ணலாம். காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு டீ சாப்பிட்டுட்டு உடனே பண்ணிடுங்க. இல்ல ஒரு தண்ணி குடிச்சிட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகுறதுக்கு முன்னாடி பண்றதுதான் நல்லது. நீங்க எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு தியானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எண்ணங்கள் அதிகமாயிடும். அப்போ உங்களுக்கு தியானத்துல கவனம் செல்லாது. அதே மாதிரி எம்டி ஸ்டமக்ல பண்ணலாமா, சாப்பிட்டுட்டு பண்ணலாமா அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப நீங்க பண்ணலாம். காலையில ஒரு முறை, மாலையில ஒரு முறை நீங்க வந்து தியானம் செய்யுங்க. இந்த தியானத்தை வந்து செய்யறதுனால எந்த விதமான
தவறான விளைவுகள் எதுவுமே இருக்காது. நீங்க இதனால ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் கிடையாது. இது இயல்பா நமக்குள்ள நடக்கக்கூடிய தாய் சக்தியான குண்டலினி சக்தியோட விழிப்புணர்வோட பின் விளைவுகள். நம்ம சுவாசம் செய்வதனால எந்த பின் விளைவும் இல்லாதது போல இந்த நிகழ்ச்சியிலையும் இது வந்து ஒரு இயல்பா சகஜமா நடக்கிறதுனால இதுல எந்த பின் விளைவுகளும் பக்க விளைவுகளும் இருக்காது. குண்டலினி சக்தி நம்முடைய நோய்களை தீர்க்க வல்லது. குண்டலினி சக்தி நமக்கு அமைதியை கொடுக்க வல்லது, மனதில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தர வல்லது. ஸோ அந்த குண்டலினி சக்தியை விரல் நுனிகளிலையும் உள்ளங்கைகளிலும் நம்ம உணர தொடங்கி அதனுடைய அர்த்தத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த அர்த்தத்தை புரிய குண்டலினியோட ஒத்துழைக்கணும். நம்ம என்ன சொல்லுது அதை நம்ம வந்து புரிஞ்சிட்டு அதை சரி செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன ஆகுது, நமக்கு நாமே குருவாகணும். வேற யாரும் நமக்கு வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்களுக்கு மனசு சரியில்லை, நீங்க எப்படி அடிமையா இருக்கீங்கன்னு நமக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நமக்கு நாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மையை தான் நம்ம இன்னைக்கு உணர்ந்திருக்கிறோம். அதுதான் சகஜயோகம். இந்த ஃபேஸ்புக்ல யூடியூப்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புதுசா ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிய வரும். நம்ம வந்து இப்போ ஒரு மியூசிக் போடுறோம், நீங்க தொடர்ந்து மெடிடேஷன் பண்றவங்க பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. நம்ம அடுத்த வகுப்புகளை சந்திக்கலாம். இன்னும் ஒரு 10 minutes நான் மியூசிக் போடுறேன், நீங்க தியானத்துல இருங்க. நன்றி, வணக்கம்.